லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். தேனே சாப்பிடு. நல்லா இருக்கா மாப்ள? இந்தாங்க கொஞ்சம் குருமா ஊத்துட்டுமா? கொஞ்சம் போதும். அட சாப்பிடுங்க மாப்ள, சாப்பிடுங்க. பாட்டி எனக்கு குருமா வேணும். டேய் யாருக்கு யாரா பாட்டி? மேடம்னு கூப்பிடணும். இந்தா கொட்டிக்கோ. ஐ வினய் அங்கிள். ஹை சூப்பர்மேன். வாங்க வினய், என்ன விஷயம்? சார் கார்கி இங்கே வச்சிருங்க. உட்காருங்க வினய், சாப்பிடலாம். இல்லை சார் பரவாயில்ல, நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன். பரவாயில்ல வினய், உட்காருங்க. எல்லாரும் இருக்கோம்ல, ஒன்னா சாப்பிடலாம். ஆமா வாங்க சூப்பர்மேன், எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம் வாங்க. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு பசிக்கல, நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன். ஓ அப்படியா? சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. வரேன் சார். அங்கிள் அங்கிள் பாய் வினய் அங்கிள், குட் நைட். எவ்வளவு கொஞ்சிக்கணுமோ கொஞ்சிக்கோங்கடா. உங்க 2 பேருக்கும் இதுதான் கடைசி சந்திப்பா இருக்க போகுது. இன்னைக்கு நைட்டு தாண்டறீங்களான்னு பாப்போம். பாய் பாய். குட் நைட் Good night. அங்கிள். வரேன் சார். வினய் குட் நைட் பா. என்கிட்ட சொல்லாமலே போறியே. வா. மாம்சே, விக்ரம் பத்திரமா பார்த்துக்கோ. சரி நான் காலைல வரேன். நீ கவலைப்படாம போ, நான் பார்த்துக்கிறேன். வண்டியை பார்த்து ஓட்டிட்டு போ, டென்ஷனில் கண்ணா பண்ண ஓட்டாத. ரோடில் ஒரே குண்டு குழியுமா இருக்கு. வரேன். வாங்கடா, இன்னைக்கு உனக்காவது தைரியம் இருந்தா வாங்கடா. ஏண்டா நான் சாப்பிட்ற சாப்பாட்டில் மயக்க மருந்தை கலந்து நான் மயக்கமானதுக்கப்புறம் என் குட்டி விக்ரம தூக்கிட்டு போனீங்கல்ல, இன்னைக்கு சாப்பிடாம வெடிய முடிச்சுட்டு இருப்பேன். தைரியம் இருக்கிறேன் வாங்கடா. எவனாவது இன்னைக்கு இந்த காம்பவுண்டுக்குள்ள காலை எடுத்து வச்சிங்க, உங்களுக்கு வாங்கின கரும்பை முறிச்சு உரிக்கிற மாதிரி உரிச்சு தொங்க போட்டுருவேன் ராஸ்கல்ஸ். வாங்கடாப்பா. புண்ணாக்கு முட்டை, நீ இந்த வீட்டில் பண்ணிட்டு இருக்கிற அராஜகத்துக்கு உன்னை எப்போ 4 அரைஞ்சு மூளையில் உட்கார வச்சிருப்பேன். எங்க நான் கோவப்பட்டா மித்ரா விக்ரம் வினய்க்கு பிரச்சனை ஆயிருமோன்னு எமோஷன்ஸை ரொம்ப நாளாக அட்டென்ஷன் பொசிஷனில் அடக்கி வச்சிருக்கேன். புண்ணாக்கு முட்டை, இதுக்கு மேலே நீ ஏதாவது பண்ணுன உனக்கு இருக்குடி மார்ச் பாஸ்ட் பேரடு. 4 தட்டு நார்த் சைட் போகிற லாரியில் ஏற்றி விட்டுறேன். அங்கே போய் நீ லைஃப் லாங் பானிபூரி தான் விற்கணும். கதை சொல்லு மம்மி. இப்ப டைம் ஆயிடுச்சுல்ல, நாளைக்கு சீக்கிரமா எழுந்துக்கணும். மம்மி உனக்கு நாளைக்கு கதை சொல்றேன். சரி மம்மி. குட் பாய். இப்ப தூங்கு பாப்போம்.
என்னாச்சு மம்மி? உனக்கு தூக்கம் வரலையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா கண்ணா. தூக்கம் வருதுதான், தூங்கணும். அப்புறம் ஏன் மம்மி பயப்படுற? பயப்படுறனா? இல்லையே விக்ரம், உனக்கு அப்படியா தெரியுது? ஆமா மம்மி, நீ ஏதோ டிஸ்டர்பா இருக்கிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ வா தூங்கலாம், வா படு. மம்மி, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு கார்ல சில பேட் பாய்ஸ் எங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தாங்க மம்மி. என்ன விக்ரம் சொல்ற? என்னாச்சு? ஆமா மம்மி, வினய் அங்கிள் இருக்கார்ல, நம்ம கார்ல அப்புறம் என்னாச்சு விக்ரம்? அப்புறம் என்ன, வினய் அங்கிள் வந்து இந்த வீட்ல யாருக்கிட்டயும் சொல்ல வேண்டாம், தெரிஞ்சா அவங்க பயப்படுவாங்கன்னு சொன்னாரு. சரி, நீ தூங்கு. ஒன்னும் இல்ல, தூங்கு. சாரி சார், கொஞ்சம் இன்னைக்கு அசந்து தூங்கிட்டேன். நோ ப்ராப்ளம் மித்ரா, இதுல போய் என்ன இருக்கு? அத்தை காலையில எழுந்து காஃபி போட்டு கொடுத்துட்டாங்க, ஃப்ரீயா விடுங்க. என்ன மித்ரா பாக்குற? இது உனக்குதான், குடி, தெம்பா இருக்கும். ஆட குடி மாங்குற. என்ன மித்ரா, வினய் இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்காரு. ஏன் சார், என்னாச்சு? பின்ன என்ன, நடுராத்திரி 12 மணிக்கு நாளைக்கு வர மாட்டேன்னு எனக்கு மெசேஜ் பண்றாரு. திரும்ப கால் பண்ணாலும் ரெஸ்பான்ஸே கிடையாது. போன் பண்ணி பார்த்தா போன் ஸ்விட்ச் ஆஃப். நம்ம வீட்ல வேலை செய்யற ஒரு டிரைவர் இப்படிதான் பொறுப்பு இல்லாம இருப்பாங்களா? ஐயோ, என்ன சார் சொல்றீங்க? வினய் இன்னைக்கு லீவா? கண்டிப்பா இருக்காது சார். அந்த டிரைவர் பையன் இன்னைக்கு லீவே போட மாட்டான்னு நீ எப்படி கன்ஃபார்மா சொல்ற? ஏன், இன்னைக்கு ஏதாவது முக்கியமான நாளா? இல்ல, அது ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்க சார். ஆமா, நீ ஏன் இப்ப பதற? ஃப்ரீயா விடு. இன்னைக்கு ஒரு நாள் அந்த வினய் வேலைக்கு வரமாட்டான், நீ போய் உன் வேலையை பாக்குறியா? வினய் லீவுன்னு சொன்னாரா? வாய்ப்பே இருக்காதே. அப்படி எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடுவாரே. இதுல ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு.
நான் எங்க இருக்கேன்? நான் இங்க இருக்கேனா? அப்போ விக்ரம் 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 என்ன நடந்தது? நான் எப்படி இங்க? ஏய், பார்ட்டி வருது, நீ ரெடி தானே? ரெடிண்ணே. மிஸ் ஆகாம அடிக்கணும், புரியுதா? ஓகேண்ணே. தைரியம் தான், முன்னாடி வாங்க. சூப்பர்ரா. இவன் தானே அந்த பொடினை தூக்க வரும்போது தடையா நின்ன ஐயனாரு? இப்போ அந்த பையனை தூக்குறதுக்கு பதிலா இடையில நின்ன ஐயனாரையே தூக்கிட்டா? இதுதான் என்னுடைய பிளான் பி. ஹெவரா இருக்கு. எத்தனை நீ எப்படியும் அந்த பையனையும் இவனையும் பிரிக்கணும், அவ்வளவுதானே? பிரிச்சுட்டா போகுது. ஏய், இவன் வண்டியை தூக்கி ஓரமா போடு, இவனை தூக்கி நம்ம வண்டியில போடு. விக்ரம், அப்பா உன்னை பார்க்க எப்படி வந்துடுவேண்டா, எப்படி வந்துடுவேண்டா. வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த பையன் அந்த நாள் முழுக்க அவங்க தகப்பனோடையே இருக்கணும். ப்ராமிஸ். இனிமே உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். ஐ ஜாலி. விக்ரம், விக்ரம், அப்பா உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன்டா. விக்ரம், என்னம்மா, என்னாச்சு? பதட்டமா ஓடி வர? காலையில அந்த பொண்ணாக்கு மட்டும் பிரச்சனை பண்றாளா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. வினய் உங்ககிட்ட லீவுன்னு சொன்னாரா? இல்லையம்மா, அவன் அப்படி என்கிட்ட எதுவும் சொல்லலையே. ஏன் கேக்குற? இல்ல, காலையில சீக்கிரம் வரேன்னு சொன்னாரு, இன்னும் வரவே இல்ல. நைட்டு கார்த்திக் சார் போனுக்கு லீவுன்னு மெசேஜ் பண்ணிருக்காரு. கார்த்திக் சார் போனுக்கு மெசேஜ் பண்ணிருக்கானா? லீவ் போடணும்னா ஃபோன் பண்ணி தானே சொல்லுவான். அது இல்லாமல் அவன் லீவ் போடுற சான்ஸே இல்லையாம்மா. அவன் இங்கே இருக்கிறதே உனக்காகவும் விக்ரமுக்காகவும் தான். அப்படி இருக்கிறவன் எப்படி லீவ் போடுவான்? ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவருக்கு என்ன ஆச்சோ தெரியலையே. இதை பாரு மித்ரா, எதுக்கு பதட்டப்படுற? அவனுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. அவன் வீட்டில் தான் இருப்பான். நான் போய் அவன் வீட்டில் இருக்கிறான்னு பார்க்குறேன். என்ன, நீ விக்ரம பத்திரமா பார்த்துக்கோ. எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு, சரியா? மித்ரா, நான் போய் பார்த்துட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன்.
ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்து அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கா? ஏய் மாப்ள, ஏய் லீவ் போட்டுட்டு வீட்டில் உட்காந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? லீவ் போடுறதா நான் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றது இல்லையா? நேற்று நைட்டே மிச்சர் மாமாக்கு மெசேஜ் பண்ணிருக்கியாமா? மாப்ள 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 ஒருவேளை சென்னைக்கு போயிருப்பானோ? இல்லையே, நம்ம கிட்ட சொல்லாம சென்னைக்கு போக மாட்டானே. ஆமா, இவர் பெரிய இவர்கிட்ட சொல்லாம போக மாட்டானாமா. சென்னையிலேருந்து இப்போ கோயம்புத்தூருக்கு வந்தப்போ உங்ககிட்ட சொல்லிட்டா வந்தான். அந்த மாதிரி சொல்லாமல் கூட போயிருக்கலாம். எதுக்கு அக்காவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஹலோ அக்கா. என்னடா நடக்குது அங்க? நான் தான் வீட்டுக்குள்ள குறுக்க நடுக்க நடந்துட்டு இருக்கேன். இல்லை, இப்போ எதுக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டேன். ஆமா, நானே நைட்ல இருந்து வினைக்கு 10 தடவை கால் பண்ணிட்டேன். அவன் போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. போனை கூட பார்க்காம அவன் அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கான்? அப்ப மாப்பிள்ளை சென்னைக்கும் போகலையா? வேற எங்க போயிருப்பான்? ஐயோ, மித்ரா வேற செகண்ட் லைன்ல வராளே. நான் என்ன சொல்லுவேன்? அருண், ஹலோ, என்னடா அமைதியா இருக்க? சொல்லுக்கா. ஆமா, வினய் எங்க? என்ன பண்ணிட்டு இருக்கான்? அது வினய் தூங்கிட்டு இருக்கான்க்கா. எது, தூங்குறானா? அது ராத்திரி ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருந்தது. ராத்திரி முழுக்க கார் ஓட்டினானா, அதான் பயங்கர டயர்டாக இருந்தான். நான் தான் தூங்குறான்னு சொன்னேன். பாவம் என் புள்ள, பாத்தியாடா எவ்வளவு கஷ்டப்படுறான்னு. ஆமாக்கா, அவனோட பொண்டாட்டி பிள்ளைக்காக தானே கஷ்டப்படுறான். எல்லாம் கொஞ்ச நாள் சரியாயிரும், நீ ஒன்றும் கவலைப்படாத. அவனை நல்லா பாத்துக்கோடா. நான் பாத்துக்கிறேன்க்கா, நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆமா, அவன் டயர்டா இருக்கான் சரி, அவன் போன் ஏன் சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு? கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாலே. அதுக்கு அவன் தூங்கிட்டு இருக்கும்போது ஃபோன் மட்டும் ஏன் முழிச்சுட்டு இருக்கணும்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்க சொன்னேன். இல்லைக்கா, அவன் டயர்டாக இருந்தான்ல, தூங்கும்போது யாராவது ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் தான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூங்குற மாப்பிள்ளன்னு சொன்னேன். அதான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். ஓ சரி சரி, அவன் எந்திரிச்சதும் நான் பேசினேன்னு சொல்லு. சொல்கிறேன்க்கா. சரிடா, வச்சிட்றேன். ஐயோ, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்ச மாதிரி இருக்கு. டே மாப்பிள்ள, எங்கடா போனேன்? நான் உன்னை எங்கேன்னு தேடுவேன். வினயங்க நாளைக்கு என்ன தானே கேட்பாங்க. என்னமோ நான் உன்னை என் பேக்கெட்டுக்குள்ளே வச்சிருக்கிற மாதிரி. விக்ரம்,